வணக்கங்க. நான் உங்கள் வினோத். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் தெரியுமா? அஃப்கோர்ஸ் நோ அஷ்யூர் ஓப்பன் ஏஐ, நோ ராக், நோ கைண்ட் ஆஃப் லைக் எல்எல்எம்ஸ் யூஸ் பண்ண போறது இல்லங்க. இன்னைக்கு ட்ரெடிஷனல் வே ஆஃப் எம்எல் சாட்பாட் தான் யூஸ் பண்ண போறோம். அதாவது நீங்க ஒரு இன்டென்ட் ஜேசன் ஆ நீங்க ஃபீட் பண்ணிட்டு, அந்த ஜேசன் பேஸ் பண்ணி தான் உங்களோட சாட்பாட் வந்து ரெண்டர் ஆக போகுதுங்க. நீங்க ஒரு மாடல் கிளாசிஃபை கிரியேட் பண்ண போறீங்க. சிம்பிளா சொல்லப்போனா. ஸோ இன்னைக்கு இருக்க ஃப்ரெஷர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இது எப்படி பண்றதுன்றது தெரியாது. ஏன்னா எம்எல்ன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அஷ்யூர் ஓப்பன் ஏஐ யூஸ் பண்ணி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ட்ரைன் பண்றாங்க. பட் தட் இஸ் நாட் அந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணியோ மிஷின் லேர்னிங் வே ஆஃப் டெவலப்மெண்ட் கிடையாதுங்க. ஸோ இதுதான் பேஸ் ஆஃப் என்எல்பி அண்ட் தென் மிஷின் லேர்னிங்ஸுக்கு நான் நான் வந்து ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவேன். கரெக்ட்டுங்களா? ஸோ அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம யூஸ் பண்றோம்? ஒரு பேசிக் வே ஆஃப் சாட்பாட் எப்படி ஒரு எம்எல் ட்ரெடிஷனல் வே கிரியேட் பண்றது? அப்படின்றத பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள. ஆமாங்க. எம்எல்லோட ட்ரெடிஷனல் வே ஆஃப் பாட் தான் பார்க்க போறோம். இன்டென்ஜேஷன் பாட் தான். அதுக்கு ஒரு அல்காரிதம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த அல்காரிதம் என்னன்றது தான் நான் இன்னைக்கு சொல்லப் போறேங்க. பேக் ஆஃப் வேர்ட்ஸ் அல்காரிதம். பாத்தீங்கன்னா, பேக் ஆஃப் வேர்ட்ஸ் அல்காரிதம் எப்படி வொர்க் ஆகுது அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் நீங்க குடுத்துட்டு, கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ ஒரு வெக்டார் எம்பெடிங்ஸா நீங்க மாத்துவீங்க. ஆக்சுவலா எம்பெடிங்ஸ்ன்னு சொல்ல போனீங்கன்னா, மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல அதோட அக்கரன்ஸஸ் வந்து நீங்க ஃபிகர் அவுட் பண்ணுவீங்க. ஸோ அந்த அக்கரன்ஸஸ ஃபிகர் அவுட் பண்ணி ஒரு மாடல ஜெனரேட் பண்ணிப்பீங்க. அந்த மாடல பேஸ் பண்ணி தான் உங்களோட பாட் வந்து இன்புட் அண்ட் லைக் அவுட்புட் குடுக்க போகுது. ஒரு யூசர் இன்புட் எடுத்து அந்த அவுட்புட் கொடுக்க போகுது. ஸோ இந்த மினிமல் அமௌண்ட் ஆஃப் டேட்டாக்கு தான் இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாக்கும் இந்த மாதிரி நீங்க எழுத முடியும். பேக் ஆஃப் வேர்ட்ஸ் அல்காரிதம் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி டிஎஃப்டி அண்ட் தென் எல்எஸ்டிஎம்ஸ் இந்த மாதிரி நிறைய அல்காரிதம்ஸ் நீங்க யூஸ் பண்ண முடியுங்க. பட் அதுக்கு கம்ப்யூட்டேஷன் ஸ்பீட் அதிகமா வேணும். ஸோ இன்னைக்கு பேக் ஆஃப் வேர்ட்ஸ் அல்காரிதம் எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம். பேக் ஆஃப் வேர்ட்ஸ் அல்காரிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைட்ல நான் சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்கும். அதாவது ஃபார் ஜம்ப் ஓவர் தி லேசி டாக்னு இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா டிஹெச்இ தி வந்து எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லுது பாத்தீங்கன்னா. ஸோ 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. அது டிஹெச்இன்னு 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இந்த டிஹெச்இன்றது பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் வந்து 07ன்றது மேட்ரிக்ஸ். அதாவது 0 ஆஃப் 7ன்றது உங்களோட மேட்ரிக்ஸ் கவுண்ட் ஃபார் டிஹெச்இக்கு. அண்ட் தென் எத்தனை டைம் வந்து அது அக்கர் ஆயிருக்கு அப்படின்றத இந்த மேட்ரிக்ஸ் மேல இருக்கிறது சொல்றது பாத்தீங்கன்னா 07ன்றது உங்களுக்கு வந்து பாத்தீங்களா இப்போ ஃபிகர் அவுட் ஆயிருக்கு. ஃபிகர் ஆகி 2 டைம்ஸ் உங்களுக்கு அது ரிப்பீட் ஆயிருக்குன்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி 07 மேட்ரிக்ஸ் 2 டைம்ஸ் உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது பேஸ் பண்ணி தான் உங்களோட கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்க போகுது. அத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸும் இந்த மாதிரி பேக் ஆஃப் வேர்ட்ஸ் அல்காரிதம் வழியா உங்களோட பாட் வந்து உங்களுக்கு குடுக்க போகுது. ஸோ இந்த மாதிரி அண்ட், ஆர், டாக், ஃபாக்ஸ் அண்ட் ஜம்ப்ஸ், லேசி, ஓவர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே எத்தன டைம் வந்து ரிப்பீட் ஆயிருக்குன்றதையும் சொல்லும். அதே மாதிரி 111 சொல்லுது பார்த்தீங்கன்னா, மேட்ரிக்ஸ்ல 111 இருக்கிறது எல்லாமே 11 டைம்ஸ் தான் வந்திருக்கு அப்படின்றது அர்த்தம். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மேட்ரிக்ஸ் இருக்கு. லைக் 1 ஆஃப் 3, 1 ஆஃப் 5, 1 ஆஃப் 2, 1 ஆஃப் 0, 1 ஆஃப் 1 அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கிரீன்ல இருக்கிறதெல்லாம் கீழ இருக்க சென்டென்ஸ். அண்ட் தென் ரெட்ல இருக்கிறதெல்லாம் மேல இருக்க சென்டென்ஸ்க்கு உங்களுக்கு மேட்ரிக்ஸ் அலோகேட் ஆகி எத்தன தடவ ரிப்பீட் ஆயிருக்குன்றதையும் உங்களுக்கு சொல்லிடுது. இவ்வளவுதாங்க பேக்கப் அல்காரிதம். கீழ பார்த்தீங்கன்னா, 4 ஸ்டெப் சொல்லுது பார்த்தீங்களா? இந்த 4 ஸ்டெப் தான் உங்களோட பேக்கப் அல்காரிதமோட நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ். என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் கலெக்ஷன், 2வது வந்து ப்ரீ ப்ராசஸிங், 3வது டோக்கனைசேஷன், 4வது பார்த்தீங்கன்னா வொக்காபுலரி. சாரி 3வது 4 ஆமா வொக்காபுலரி யூஸ் பண்ணணும். அண்ட் தென் 4வது பார்த்தீங்கன்னா வேர்ட் ஸ்கோரிங் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த டெக்ஸ்ட் கலெக்ஷன் இஸ் நத்திங் பட் இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் ப்ரீ ப்ராசஸ் பண்ணணும். டோக்கனைசேஷன் இஸ் நத்திங் பட் நான் சொன்ன மாதிரி இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் ஆஃப் டோக்கன்ஸ் வந்து கொடுக்கணும். எவ்ரி வேர்ட்ஸ்க்கு ஒரு டோக்கன் வரும். அண்ட் தென் வெக்டார் கைண்ட் ஆஃப் டோக்கன் சொல்லுவாங்க அத. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டோக்கனைசேஷன் நீங்க ஃபார்ம் ஆனதுக்கப்புறம், அது ஒரு வொக்காபுலரியா கிரியேட் ஆகும். அதாவது நீங்க வந்து ஒரு டிக்ஷனரி ஃபார்மேட்ல நீங்க அத கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். கலெக்ட் பண்ணிட்டு அண்ட் தென் வேர்ட் ஸ்கோரிங் பண்ணணும். இது எல்லாமே நீங்க பண்ணா மட்டும் தான் இட் வொர்க். வாங்க கோட்குள்ள போலாமா? கோட்ல என்ன பார்த்தீங்கன்னா, இன்டென்ட் ஜேசன் இதுதாங்க ஃபார்மேட். இன்டென்ட் ஜேசன்ல பார்த்தீங்கன்னா, இன்டென்ட், பேட்டர்ன் அதுக்கப்புறம் அதோட ரெஸ்பான்ஸ் நான் வச்சிருக்கேன். இன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மோட் அதாவது என்ன பர்ப்பஸ்க்காக நீங்க வந்து அந்த டயலாக், அந்த கான்வர்சேஷன் கான்டெக்ஸ்ட்ட ப்ளே பண்றீங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான். அண்ட் தென் பேட்டர்ன் இஸ் நத்திங் பட் என்ன மாரி யூசர்ஸ் வந்து அந்த கான்டெக்ஸ்ட்க்கு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத தான் பேட்டர்ன்னு சொல்றோம். ரெஸ்பான்ஸ் வந்து அந்த மாரி கொஸ்டின் கேட்டா நான் என்ன மாரி ஆன்சர்ஸ் குடுக்கணும் அப்படின்னு சொல்லு. ஸோ நார்மலி இந்த மாரி இன்டென்ட் ஜேசன் எங்கெல்லாம் வந்து வச்சிருப்பாங்கன்னா, ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, ஒரு ஷாப் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட கஸ்டமரோட டேட்டா ஃபீட் பண்ணிட்டு கஸ்டமர் டேட்டா பேஸ் பண்ணி எனக்கு ஒரு பாட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது என்னோட 5 வருஷ கஸ்டமர் கான்வர்சேஷன் ஃப்ளோ பேஸ் பண்ணி எனக்கு ஒரு பாட் வேணும். அவங்களோட ஃபீட்பேக்க நான் கலெக்ட் பண்ணிட்டு நான் வந்து ஒரு பாட் எழுதணும்னு சொல்றது தான் ட்ரெடிஷனல் வே ஆஃப் எம்எல் எழுதுவோம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த டேட்டாஸ எங்கேயும் ஷேர் பண்ண விரும்ப மாட்டாங்க. அதாவது கிளவுட்லயும் சரி, அஷ்யூர் ஓப்பன்ஏஐயும் சரி, எல்எல்எம்ஓ சரி, இந்த மாதிரி மாடல்ஸ் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அவங்க கிட்ட அவ்வளோ சர்வர் கம்ப்யூட்டேஷன் ஸ்பீட்ஸ் இருக்காது. ஸோ அவங்களுக்கு தேவை பார்த்தீங்கன்னா, அவங்களோட லோக்கல் பாட்ல கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்றது தான். ஸோ வாங்க கோட்குள்ள போனீங்கன்னா, இந்த மாதிரி லைப்ரரிஸ் யூஸ் பண்ணணும்.
என்ன லைப்ரரிஸ்னா ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபார் ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ்க்காக, அதாவது ஏபிஐ பர்பஸ்க்காக. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்கை லேர்ன் ஏபிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எல்லா ஏபிஎஸ்மே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே இம்போர்ட் பண்ணி ஆகணும். சாரி, இந்த எல்லா லைப்ரரிஸும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். அண்ட் தென் ஃபாஸ்ட் ஏபிஐ நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் அண்ட் தென் மிடில் வேர் காஸ் ஆர்ஜின்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்க வந்து இன்டென்ஜேஷன் ஃபைலை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் பேட்டர்னை லூப் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ லைன் நம்பர் வந்து 24 to 29 நினைக்கிறேன். ஸோ இந்த லைன் நம்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் அண்ட் டேக் ரெஸ்பான்ஸ் அரேஸ் எம்டியா கொடுத்து அது லூப் பண்ணுது. 2 லூப் நான் வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா, இன்டென்டோட லூப் அண்ட் தென் பேட்டர்ன். பிகாஸ் பேட்டர்ன் இட்ஸ் கம்ஸ் அண்டர் இன்டென்ட் அப்படின்றனால. ஸோ இந்த 2 லூப்பையும் நீங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, இது மூலியமா வர அவுட்புட் ரெஸ்பான்சஸை நீங்க வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுதான் இந்த கம்ப்ளீட் கைண்ட் ஆஃப் 2 லூப்ஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டோக்கனைசேஷன் ஒரு ஃபங்ஷன் வச்சிருக்கேன். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, உங்களோட சென்டென்ஸ் அதாவது இன்புட் பேராமீட்டரா நீங்க குடுத்தாகணும். ஸோ சென்டென்சஸோட இன்புட் பேராமீட்டரா குடுத்து நீங்க அத வந்து ஃபைண்ட் ஆல், அதாவது ஃபைண்ட் ஆல் குடுத்து ஒரு டோக்கன், ஒரு லோவர் கேஸஸா மாத்தி வச்சுக்கோங்க. லோவர் கேஸஸா மாத்திட்டீங்கன்னா, ஒரு வொக்காபுலரிக்குள்ள நீங்க அத ஃபிட் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ அந்த வொக்காபுலரிக்குள்ள நீங்க வெர்டெக்ஸ, அதாவது வெக்டார்ஸ ஃபிட் பண்றதுக்காக தான் அந்த சார்ட்டட் ஃபார்மேட், அந்த பேட்டர்ன் மொத்தத்தையும் நீங்க வந்து லூப் பண்ணிட்டு, அந்த டோக்கனைசேஷன்ன்ற ஃபங்ஷன் யூஸ் பண்ணி அந்த பேட்டர்ன நான் பாஸ் பண்ணி ஒரு வொக்காபுலரிக்குள்ள கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நவ் தி என்டையர் பேட்டர்ன் ஷுட் பி லைக் கைண்ட் ஆஃப் ஒரு வொக்காபுலரியா வந்துரும். அப்புறம் பேக் ஆஃப் வேர்ட்ஸ்ன்ற ஒரு ஃபங்ஷன் உள்ள பார்த்தீங்கன்னா, இந்த அல்காரிதம் நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னா, இப்போ சென்டென்ஸ் அண்ட் தென் வொக்காபுலரி 2த்தையுமே நீங்க உள்ள கொண்டு வந்து ஒரு டோக்கன்ஸ் வேரியபிள்ல டோக்கனைசேஷனுக்காகவும் வச்சுக்கணும். அண்ட் தென் டேக் ஃபார்மேட்லயும் நீங்க வச்சுக்கணும். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நீங்க லூப் பண்ணிட்டு எவ்ரி வேர்ட்ஸ்க்கும் ஒரு ஸ்கோர் கொடுக்கும். அந்த ஸ்கோர்ஸை வந்து நீங்க இந்த இந்த மாதிரி 1.0 எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு, எவ்வளவு அக்யூரசி இருக்கு அப்படின்றது வந்து நீங்க ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? 4வது இந்த நமிஃபை அரேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேக் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து உள்ள கொடுக்கணும். அதுக்காக நீங்க வந்து 2 பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நமிஃபை வேர்ட்ஸ், அதாவது லேபிள் என்கோட் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இட்ஸ் a traditional way of implementing of the label encode. So label encode and then y encodes இது ரெண்டுத்துமே நீங்க யூஸ் பண்ணணும். So kind of like y array and then array has to be filled up with your parameters and the returns என்னென்ன ரெண்டுத்துமே உங்களுக்கு அது சொல்லிடும். ஸோ இந்த ஃபார்மேட்டட்ல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்ச விஷயங்கள் மாடல் ஃபைல். இப்ப நான் மாடல் ஃபைல்னு ஒண்ணு வச்சிருக்கேன். அங்க உங்களுக்கு தெரியுது. சாட் மாடல் ஆஃப் H5 வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ H5 இருந்தது அப்படின்னா, நான் டைரக்ட்டா என்ன பண்ணுவேன்னா, H5 மாடல் தான் யூஸ் பண்ணுவேன். H5 இல்ல அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி டிஎன்என், அதாவது கெரோஸ் மாடல்ஸோட டிஎன்என் ஃபார்முலா யூஸ் பண்றேன். டிஎன்என் வந்து பாத்தீங்கன்னா டென்ஸ் அண்ட் தென் உங்களோட டென்ஸ் அவுட்ன்னு இருக்கும். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட் ஆஃப் டீப் நியூரல் நெட்வொர்க்னு சொல்லுவோம். ஸோ டீப் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னா ஃபுல்லி கன்வல்யூஷன்ஸ் ஆஃப், அதாவது ஃபுல்லி கனெக்டட் ஏரியான்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் உங்கள் டிஎன்என்காக நிறைய இன்டென்ட் ஜேசன் தேவை. அப்பதான் அக்யூரசி லெவல் வந்து உங்களுக்கு அதிகமாகுங்க. ஸோ இந்த மாதிரி டிஎன்என் நீங்க கம்ப்ளீட்டா பண்ணி முடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு உங்களோட மாடல் நீங்க எந்த அளவுக்கு டேட்டா கொடுத்து ட்ரெயின் பண்றீங்களோ அந்த அளவுக்கு எஃபிஷியன்டா ஒர்க் பண்ணும். ஸோ இந்த போர்ஷன் ஆஃப் கோட், பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் கோட் தான் உங்களுக்கு டிஎன்என்க்கு ஒர்க் ஆக போகுது. ஸோ இதை நீங்க வந்து எங்கனாலும் ஃபெமிலியரா எடுத்துக்க முடியும். இட் குட் பி சேஞ்ச் அக்கார்டிங் டு யுவர் அல்கோரிதம் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் கூட நீங்க சொல்ல முடியும். ஸோ இந்த டிஎன்என் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா, நான் என்ன வச்சிருக்கேன்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் எபோக் அண்ட் தென் பேட்ச் சைஸ் நான் செட் பண்றேன். எபோக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 நான் செட் பண்ணிக்கிறேன். இட் குட் பி என் நம்பர் பேஸ்ட் ஆன் யுவர் கம்ப்யூட்டேஷன் அகைன் சைஸ். பேட்ச் சைஸும் வந்து 8ன்னு செட் பண்ணிக்கிறேன். அகைன் இட்ஸ் யுவர் விஷ். நீங்க எத்தனை வேணாலும் பேட்ச் செட் பண்ணிக்க முடியும். ஸோ எபோக் அண்ட் பேட்ச் சைஸ் ரெண்டுத்தையுமே நீங்க செட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த கலெக்ஷன்ஸை, அதாவது இந்த கலெக்ஷன்ஸை நீங்க வந்து ஒரு ஒரு ரெஸ்பான்ஸா கொடுக்கணும். கரெக்டா? அந்த ரெஸ்பான்ஸா கொடுக்கறதுக்கு தான் கெட் ரெஸ்பான்ஸ்ன்ற மெத்தட். அண்ட் தென் கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் பேஸ் பண்ணி, அதாவது கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் வந்து 0.1க்கு கீழே இருந்ததுன்னா, ஐம் கோயிங் டு சே தட் ஓகே சாட்பாட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்றத சொல்லிடுவேன். ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் எடுக்கிறதுக்காக தான் உங்களோட பேட்டர்ன்ஸ் அண்ட் தென் ப்ரெடிக்ட் லெவல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் ஆஃப் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது 3 வேர்டு, இந்த 3 ஸ்டெப்ஸையும் நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் கெட் ரெஸ்பான்சஸ் கீழே. அதுக்கப்புறம் 2 ஏபிஐ வச்சிருக்கேன். ஒன்று வந்து சாட் ஏபிஐ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரைன்ட் ஏபிஐ. ட்ரைன் ஏபிஐ வந்து நீங்க அப்லோட் பண்ற ஃபைல வந்து இந்த ஏபிஐ மூலியமா திருப்ப திருப்ப ட்ரைன் பண்ண முடியும். பிகாஸ் ஒன் ஆஃப் த டிராபேக் இன் ட்ரெடிஷனல் வே என்னன்னா, இன்டென்ட் ஜேசான்ஸ்ல நீங்க எத்தனை டைம் பேட்டர்ன்ஸ் மாத்துறீங்களோ அவ்வளோ டைம் வந்து உங்களுக்கு அது வந்து டிராபேக் ஆயிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ட்ரைன் பண்ணிட்டு, ட்ரைன் பண்ற வேலையை திருப்பி 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 மாடிஃபை பண்ணி உங்களால ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஸோ அதுதான் இதோட மெயின் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் மெயின் பாயிண்ட்டுங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நீங்க வந்து அகைன் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்காக நான் இங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். டெர்மினல்ல ஒரு பார்த்திருப்பீங்க. ஸோ விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டு நீங்க பின்னாடி போயிட்டு பைத்தான் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது chat.py அப்படின்றத நீங்க வந்து பைத்தான் ஆஃப் chat.py அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா, உங்களோட ட்ரெயின் ஓட ஆரம்பிச்சிடும். ட்ரெயின்ட் ஆஃப் தி இன்டென்ஜேஷன்ஸ் வந்து உங்களுக்கு எப்போக்குள்ள காட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா, அது எப்போக்குள்ள நடக்க போகுது.
பாத்தீங்கன்னா இது ட்ரெயின் ஆயிடுச்சு பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் எப்போக்கு வந்து உங்களுக்கு ட்ரெயின் ஆகும். இங்க லாஸும் காட்டும். அண்ட் தென் அக்யூரசியும் உங்களுக்கு காட்டும். ஸோ லாஸ் அண்ட் அக்யூரசி 2மே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எப்போக்கோட ட்ரெயின்டு ஃபார்மேட் தான். ஸோ எப்போக்கோட ட்ரெயின் ஃபார்மேட் சாரி எப்போக்கோட ட்ரெயின் ஃபார்மேட் தான். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல நான் ஒரு ஏபிஐ ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஏபிஐ ஹோஸ்ட் தான் உங்களுக்கு வந்து நான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏபிஐ ஹோஸ்டா வரும். இங்க பாத்தீங்கன்னா 2 ஏபிஐஸ் இருக்கு. இந்த 2 ஏபிஐயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சாட் அண்ட் தென் இன்னொன்னு வந்து ட்ரெயின் இருக்கும். ஸோ சாட் ஃபார் லைக் உங்களோட கான்வர்சேஷன் சாட்டுக்காக, இன்னொன்று வந்து ட்ரெயின் பண்றது வந்து உங்களோட ட்ரெயின் பர்பஸ்க்காக. நீங்க எத்தனை டைம் வந்து இன்டென்ட் மாத்துறீங்களோ, எத்தனை டைம் பேட்டர்ன் மாத்துறீங்களோ, எத்தனை டைம் வந்து ரெஸ்பான்ஸ் மாத்துறீங்களோ, அத்தனை டைம் வந்து நீங்க ட்ரெயின் பண்ணி ஆகணும். ஸோ அதே மாதிரி சாட்டுக்கும் அந்த மாடல் எவ்ரி டைம் அந்த மாடல் ஹேஸ் டு பி ஓவர் ரிட்டன். ஓகேங்களா? H5 மாடல் வந்து ஓவர் ரிட்டன். ஸோ அது மாதிரி நடக்கணும். ஸோ இந்த 2 ஏபிஐயும் ஸ்வாகர் டாக்ஸ்ல வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா, இதுல அதுக்காக தான் உங்களுக்கு இது காட்டுறேன். அண்ட் தென் ஃபாலோட் பை இதை நம்ம எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம். போஸ்ட்மேன்ல தான் எக்ஸிக்யூட் பண்ண போறோம். என்னோட போஸ்ட்மேனை ஓப்பன் பண்ணிடுறேன். என்னோட போஸ்ட்மேன்ல பாத்தீங்க அப்படின்னா அகைன் 5000 அண்ட் தென் சாட் கீழே வந்து நான் அதை ஹிட் பண்ணி காட்டணும். ஓகேங்களா? போஸ்ட்மேன் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோடது 8000 இருக்கு. நான் ஜஸ்ட் சேஞ்சிங் டு லைக் சாட்ன்றதை வந்து 5000 மாத்திக்கிறேன். மாத்திட்டு கீழே வந்து உங்களோட ரா பாடி ஜேசன் மெசேஜஸ் ஈக்குவல் டு கொடுத்து நீங்க என்ன கைண்ட் ஆஃப் யூசர் இன்புட் கொடுப்பீங்களோ அந்த யூசர் இன்புட்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரெஸ்பான்ஸ் வரும். நான் ஹாய்னு கொடுத்துருக்கேன். பாத்தீங்கன்னா ஹாய் ஹலோ தென் வந்து ஸோ இது எங்க இருந்து வருது அப்படின்றத நீங்க கிராஸ் வெரிஃபை பண்ணணும் இல்லையா? உங்களோட இன்டென்ட் கீழே போயிட்டு அந்த ரெஸ்பான்சஸை பாருங்க. அண்ட் தென் கிரீட்டிங் கீழே இருக்க ஹாய்னு இருக்கு பாருங்க. ஸோ இன்டென்ட் வந்து கிரீட்டிங் ஐடென்டிஃபை பண்ணிச்சு. நான் ஹாய்னு கொடுத்ததோட ரெஸ்பான்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் தட் பேட்டர்ன் வந்து எடுத்து வந்து கொடுத்துருச்சு. பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இன்டென்ட் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பேட்டர்ன் அண்ட் தென் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இட் கெட்ஸ் ட்ரைன்ட். ஓகேங்களா? ப்ரெடிக்ஷனும் அது மாதிரி தான் இருக்க போகுது. அதனால நீங்க வேர்ட்ஸ் கம்மியா கொடுத்துட்டீங்கன்னா தென் டெஃபினெட்லி இட் கெட் கொலாப்ஸ். கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா அகைன் நம்ம இன்னொரு விஷயம் ட்ரை பண்றோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் லைட் ஆஃப் ஐ வாண்ட் டு மேக் அ வீடியோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஐ வாண்ட் டு மேக் அ வீடியோ அப்படின்றது நத்திங் பட் லைக் ஒரு கிரியேட் வீடியோன்ற ஒரு இன்டென்ட் இருக்கு. அந்த கிரியேட் வீடியோ இன்டென்ட் கீழே இருக்க ஒன் ஆஃப் த ஃபார்மேட். ஸோ இந்த சென்டென்ஸ் எக்ஸாக்டா அங்க இருக்காது. பட் அட் லைக் ஃபிகர்ட் அவுட் த வேர்ட் ஆஃப் மேக் நியூ வீடியோ. அது ஈக்குவலா இருக்கா, உங்களோட பேட்டர்ன் கூட ஈக்குவலா இருக்கா அப்படின்றது தான் பார்க்கும்போது உங்க பேட்டர்ன் கூட ஈக்குவலா இருந்ததுன்னா இட் வில் ஃபெச் த ரெஸ்பான்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் வீடியோ இன்டென்ட் கீழே போறோம். அது இருக்கான்னு பார்க்குறோம். எஸ் அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. நம்ம அதை வந்து ரெஸ்பான்ஸ் எடுத்து கொடுத்துருச்சு. இப்போ டவுன்லோட் வீடியோவை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி பார்க்குறோம். கிரியேட் வீடியோக்கு பதிலாக டவுன்லோட் வீடியோன்னு போட்டுட்டு டவுன்லோட் வீடியோன்னு போட்டுட்டேன். இப்போ 2 வீடியோ இருக்கனால ஒரு வீடியோ நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் வீடியோன்னு போட்டுட்டு நான் இப்போ கிளிக் பண்ணா அகைன் ஹேஸ் டு ஃபெச் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி டவுன்லோட் வீடியோ. ஸோ டவுன்லோட் வீடியோ வருதா அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஸோ அஃப்கோர்ஸ் இங்க 2 விஷயம் இன்டென்ட் அண்ட் தென் பேட்டன்ட் வந்து எக்ஸாக்டா மேட்ச் ஆகணும். இன்டென்ட் நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் இன்டென்ட் இட் குட் பி எனிதிங். பட் உங்களோட பேட்டர்ன் வந்து டெஃபினட்டா மேட்ச் ஆகணுன்றது அவசியங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா டெஃபினட்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அண்ட் தென் இத பிராக்டிஸ் பண்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்ப இருக்க ஃப்ரெஷர்ஸ் வந்து டெஃபினட்டா இத பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் இதுக்கு பின்னாடி இருக்க எம்எல் அல்காரிதம்ஸ் அதாவது ஓப்பன் ஏஐ, சாட்ஜிபிடின்றது பின்னாடி இருக்க எம்எல் அல்காரிதம்ஸ் என்ன எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். தேங்க் யூ சோ மச். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.